Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC CGL உடைய 2025 ஓட Tier 1 ரிசல்ட் SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க, எத்தனை பேரை குவாலிஃபை பண்ணிருக்காங்க, நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது, மார்க் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுலாம் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த இந்த CGL எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 12ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. ரீ எக்ஸாமுங்கிறது அக்டோபர் 14ஆம் தேதி கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்துச்சு. இப்போ ரிசல்ட்டுங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக உண்டு. ஒன்று லிஸ்ட் 1, இது பார்த்தீங்கன்னா JSO போஸ்ட்டுக்கான கட் ஆஃப், அது யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில்ஸு. லிஸ்ட் 2ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கான கட் ஆஃபும் அதில் யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். லிஸ்ட் 3ங்கிறது இந்த 2 போஸ்ட்டை தவிர்த்து மித்த எல்லா போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, அதை யார் குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாமே இந்த நோட்டீஸில் விட்டுருப்பாங்க. ஓகேவா? இதில் JSO போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6196 பேரை வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கேட்டகரியில் எத்தனை பேரை குவாலிஃபை பண்ணியிருக்கான்ற அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது இருக்குது. ஓகேவா? இதில் கட் ஆஃப் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே JSO போஸ்ட்டு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமும் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2781 பேரை குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்றத. எல்லாரும் வெயிட் பண்ணுற இதுதான் SSC CGL Tier 1 கட் ஆஃப். 1,30,418 பேர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. வேகன்சி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணப்போ கிட்டத்தட்ட 14,000 வேகன்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட 9 பேர்ன்ற மாதிரி Tier 2க்கு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த Tier 2க்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க Tier 1லனா, ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 136 தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. 136.8. 20,000 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கட் ஆஃப் கிளியர் பண்ணி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஓபிசியில் 130.3 கட் ஆஃப், 43,260 பேர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில் 106 கட் ஆஃப், 11,729 பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் 114.9 கட் ஆஃப், 25,338 பேர் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொத்தமாக 1,30,418 பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Tier 2 எக்ஸாமுங்கிறது ஜனவரி 3ஆவது வாரத்தில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 3ஆவது வாரம்னா 22ஆம் தேதி ஜான் வரைக்கும் நமக்கு SSCயில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோட ஷெட்யூலுங்கிறது இருக்குது. தேர்ட் வீக்னா 21ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25 அதுதான் பேலன்ஸ் இருக்கும். இந்த தேதியில் ஒரு நாளில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஓகேவா? நமக்கு CGLோடைய Tier 2 எக்ஸாம்ஸை ஒரே ஷிஃப்ட்டில் கண்டக்ட் பண்ணணும், அதுதான் நல்லது. அப்படின்னா ஒரு நாள் Tier 2 எக்ஸாம்ஸோட பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னொரு நாள் JSO ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பர்ஸுங்கிறத கண்டக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த 3 நாளில் ஒரு நாளாக இருக்கலாம். நமக்கு Tier 2 எக்ஸாமுங்கிறது எப்போன்றது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் 3 லிஸ்ட்டுக்கான PDF ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். இது லிஸ்ட் 3க்கான PDF. ஓகேவா? இதில் சர்ச் செக்ஷனில் போய் உங்களுடைய PDF ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் இருக்குல்ல, அந்த ரோல் நம்பரை சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ரோல் நம்பர் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் Tier 1 குவாலிஃபை பண்ணிட்டீங்க, Tier 2க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்றது அர்த்தம். ஓகேவா? இந்த PDFல கிட்டத்தட்ட 2,622 பேஜஸ்ங்கிறது இருக்குது. அதனால் இதை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம்ன்றது எடுக்கும். அதனால் உங்கள் ரோல் நம்பர் கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க. நிச்சயமாக நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரோல் நம்பரில் உங்கள் நேம்ன்றது இருக்கும். ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் லிஸ்ட் 2ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கானது. நீங்கள் இதுலேயும் உங்கள் நேமை செக் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா இதுலேயும் உங்கள் நேம்ன்றது இருக்கும். லிஸ்ட் 1ல் JSO கட் ஆஃப்கானது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்து மார்க் நிறைய எடுத்திருந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நேம் இதில் இருக்கும். ஸோ லிஸ்ட் 3ல் மட்டும்தான் என்னோட நேம் இருக்குன்னு சொல்கிறவங்க நீங்கள் பேப்பர் 1 மட்டும்தான் எழுத முடியும். லிஸ்ட் 2ல் என்னோட நேம் இருக்குது, இல்லை லிஸ்ட் 1ல் என்ன நேம் இருக்குன்னா நீங்கள் பேப்பர் 1ம் எழுதணும், பேப்பர் 2ங்கிறது எழுதணும். ஓகேவா? பேப்பர் 2ங்கிறது ஒன்லி ஃபார் JSO அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பருக்கானது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு CGL எக்ஸாம்க்கான ரிசல்ட்டுங்கிறது இன்னைக்கு வந்துட்டா இந்த வாரத்துக்குள்ளே, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இல்லைனா இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டருங்கிறது நிச்சயமாக வந்து வந்துடும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஆல்ரெடி ஒரு டாக் என்ன இருந்துச்சுன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் வரும்ன்றது. ஆனால் முன்னாடி இதுலலாம் எப்படின்னா ஒரு ரிசல்ட் CGLோட மெயின் ரிசல்ட் வருதுன்னா அன்னைக்கு நைட்டே இல்லைனா அதுக்கு அடுத்த நாளே வந்து நமக்கு வந்து நியூ இயருக்கான கேலண்டருங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரெண்டாகவே வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக Tier 2க்கான அந்த கேலண்டரை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு Tier 2 இந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணலாம். எப்போங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஓகேவா? ஸோ Tier 2 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். மேலே ஐகார்ட்டில் அந்த வீடியோக்கான லிங்க் ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், பார்த்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
Tier 2 எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி ஸ்டடி பிளானுங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். 60 நாளில் கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கான ரிவிஷன் பிளானுங்கிறது 60 நாள் இப்போ நம்மளுக்கு டைம்ன்றது இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டடி பிளானில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. குயிக் ரிவிஷனுக்கு அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி 2-3 ஷெட்யூல்ஸை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். Tier 1 குவாலிஃபை பண்ண எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். Tier 2 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த 30 டேஸுங்கிறது மோர் தென் எனாஃப். ஃபைனல் ரிவிஷன் அண்ட் ஃபைனல் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுல நிறைய ஹார்ட் ஒர்க்குங்கிறத போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு செக்ஷன் 1ல் நிறைய மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். செக்ஷன் 2ல் இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக் வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதில் ஃபோக்கஸுங்கிறத பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த டாபிக்ஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2025 கரண்ட் அஃபேர்ஸை டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ரீசெண்டாக முடிஞ்ச CGL எக்ஸாம், CHSL எக்ஸாம்ஸோடைய ஜென்ரல் அவேர்னஸோட கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லாம் SSC கம்பைலேஷனுங்கிற ஒரு டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அதிலிருந்து படிச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மார்க் இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஓகேவா? மார்க் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களோட மார்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.